மணி கலராக இருக்கிற சட்டப்படி வீடியோ சிரி மணியாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MR.TSR சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்கை லேண்டன். அதாவது இன்றைக்கு எங்களோட ஊரில் கார்த்திகை விளக்கு. இந்த கார்த்திகை விளக்கீட்டில் எல்லாரும் நிலத்தில் தான் விளக்கு இருப்பினோம். நாங்கள் அன்றைக்கு வித்தியாசமாக விளக்க பறக்க வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். MR.TSR ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்களோட ஸ்கை லேண்டனுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். அதாவது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வேணும். மற்றது ஒரு பைண்டகம் வேணும், ஒரு கத்திரிக்கோலும் வேணும், மற்றது ஒரு ரூலரும் வேணும். இப்போ நாங்கள் ஒரு செவ்வக துண்டு வெட்ட போகிறோம். அதாவது 24 இன்ச்சு நீளமும் 13 இன்ச்சு அகலமும் உள்ள ஒரு செவ்வக துண்டு வெட்டி எடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி 2 இடத்துல மார்க்க போட்டுட்டு ஒரு செவ்வக துண்டை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு இப்படி 4 செவ்வக துண்டு வேணும். அதனால நான் 4 பேப்பர் உண்டா வச்சுட்டு 4ஐயும் சேர்த்து வெட்டுறேன். இப்போ எங்களுக்கு 4 செவ்வக துண்டு கிடைச்சிட்டு. இதுதான் நாங்கள் அமைக்க போகிற கனவுருவின் அமைப்பின் 4 பக்கங்களாக வரப்போகுது. இப்போ நாங்கள் அந்த 4 பக்கங்களையும் தொடர ஒட்டி கொள்வோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஒட்டினா சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பக்கத்தையும் ஒட்டி போட்டோம், தொடர ஒட்டி போட்டோம். இதுதான் நாங்கள் அமைக்க போகிற கனவுரு ஸ்கைலேண்ட் 4 பக்கங்களாக வரப்போகுது. இப்போ நாங்கள் அந்த சின்ன பக்கத்தை ஒட்டி எடுக்க போகிறோம். அது ஒரு சதுர பக்கமாக இருக்க போகுது. அந்த கனவுருவின் சதுர பக்கமாக இருக்க போகுது. அது 13 இன்ச்சு நீளமும் 13 இன்ச்சு அகலமும் உள்ள சதுரம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி மார்க் பண்ணி போட்டு வெட்டி கொள்ளலாம் இலகுவா. இப்போ நாங்கள் அந்த சதுர துண்டை வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் அந்த செவ்வக துண்டு அகலத்தோட இந்த சதுரத்தின் ஒரு பக்கத்தை ஒட்டி கொள்வோம். இப்போ எங்கிற சதுரத்தின் 4 பக்கமும் அந்த செவ்வக துண்டுகள் 4 அகலங்களோட சேரணும். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஒட்டி கொண்டா சரி. இப்போ நாங்கள் ஒட்டி ஒரு திறந்த கனவுரு கொண்டு வந்திருக்கு. அதாவது ஒரு பக்கம் சதுரமும் 4 பக்கம் செவ்வகம் கொண்ட ஒரு கனவுரு, திறந்த கனவுரு. இப்போ நாங்கள் இப்படி ஒரு கம்பி எடுத்துக்கொள்வோம். இந்த கம்பியை நாங்கள் வளைவா வட்ட வடிவமாக வளைச்சு கொள்வோம். இப்போ நாங்கள் வளைக்கிற கம்பி தான் அந்த கனவுருவின் ஒரு பக்கமாக வரப்போகுது. இனி கனவுருவன்ட்டு சொல்லலாம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி அந்த வட்டமாக ஒட்டிக்கொள்வோம் ஒரு பக்கத்தை. இப்போ நாங்கள் கொஞ்சம் செப்பு கம்பி ஒரு வயரில் இருந்து கிழிச்சு எடுத்துனாங்க. அதை என்னத்துக்கண்டா இப்போ நாங்கள் ப்ளஸ் மாதிரி இந்த குறுக்க காட்ட போகிறோம் இந்த வட்டத்தில். அதாவது வட்டத்திட்ட விட்டமாக வரக்கூடிய மாதிரி 2 விட்டமாக வரப்போகுது. இது ஏனெண்டா நாங்கள் இதில் ஒரு துணி சுத்த போகிறோம். அதுதான் எரிய போகுது. அது எரியறதால தான் இந்த ஸ்கைலேண்டன் பறக்க போகுது. இந்த வீடியோவில் காட்டின மாதிரி அதை நாங்கள் ப்ளஸ் குறிய மாதிரி கட்டிக்கொள்வோம். அந்த வட்டத்தின் சென்டரில் அது இந்த சென்டர் வரணும்.
இப்போ நாங்கள் கொஞ்சம் மெழுகுதிரி எடுத்து அதை உருக்கி கொள்ளுவோம், தண்ணியாக உருக்கி கொள்ளுவோம். உருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன டிஷ்ஷில் போட்டு நெருப்பில் காட்டினா சரி, கொஞ்ச நேரத்திலேயே உருகிடும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சிம்பிளாக செய்யலாம். இப்போ நாங்கள் நல்லா உருகி வந்தோடனே அதுக்கு ஒரு கொட்டும் துணியை நல்லா ஊற வைப்போம். அதாவது அந்த துணி ஃபுல்லாக அந்த உருகின மெழுகு பிறல்ற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கொள்ளும். ஏன் நாங்கள் இங்கே மெழுகில் துவைக்கிறோம்ட்டா சும்மா நாங்கள் அந்த துணியை சுற்றி விட்டால் அது வேலைக்கு எரிஞ்சு முடிக்கும். மெழுகில் சுற்றின துணியண்டா எரிய நேரம் எடுக்கும். அப்போ எங்களோட ஸ்கைலேண்டன் கூட தூரம் பறக்கும். நாங்கள் இந்த மெழுகில் துவைச்ச அந்த கொட்டும் துணியை அந்த கம்பியில் சதுரமாக கட்டிக்கொள்வோம், சமைச்சீராகவும் இருக்கும். இது சமைச்சீராக இருந்தால் தான் எங்களோட ஸ்கைலேண்டன் சமைச்சீராக பறக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட ஸ்கைலேண்டன் தயாராகிட்டு இப்போ நாங்கள் அவரை பறக்க விட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த விளக்க மேலே அனுப்ப போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் மட்டும் பாருங்க. கீழே கொடுத்த போகிறோம். கொஞ்சம் தெரிச்சு பிடிங்க. காத்தோட மேலே எதிராக அப்படி பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கை லேம்ப் எப்படி பறக்குதுன்னு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களோட மிஷன் சக்ஸஸ். சட்டப்படி போகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணலாம். இது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு வீடியோவில் பின்னுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நல்ல அக்யூரேட்டாக தந்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதே மாதிரி செய்து இப்படி வித்தியாசமாக பறக்க விடலாம். அது அங்கே மட்டும் போட்டுது. இனி இது எங்கே போய் விழுதுவோ தெரியா, ஆட்டை விட்டு கூறி அடிக்கிறதோ தெரியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கார்த்திகை விளக்கு கேட்டு நாங்கள் ஒரு ஸ்கைலேண்டன் எடுத்து அதை மேலே பறக்க விட்டு நாங்கள் அந்த இது இப்போ கடவுள்கிட்ட போயிருக்கும். இன்றைக்கு எங்களோட ப்ரேயர் எல்லாம் நிறைவேறும்னு நம்புகிறேன். நான் என்ன ப்ரேயர் வச்சுனாண்டா கிட்டடியில் 1000 சப்ஸ்கிரைபர் வரணும் அண்டு தான் இன்றைக்கு அந்த ப்ரேயர். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்தது இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். MR.TSR சைனிங் ஆஃப்.